தினமொரு முட்டை ரெசிபி எபிசோட் 34. வெல்கம் டு ராஜியக்கா கிச்சன். இன்றைக்கி சாப்பாடு அருமையாக இருந்ததுமான்னு வீட்டில் இருக்கிற எல்லாரும் பாராட்டும்படியாக அருமையாக ஒரு தாபா ஸ்டைலில் எக் கறி பண்ணலாம். வாங்குங்க. அது செய்கிறதுக்கு ஃபஸ்ட்டு முட்டையை தேவையானதை வேக வச்சு தோல் உரிச்சு எடுத்துக்கோங்க. வாசனை இல்லாத எண்ணெயை மிதமான சூட்டில் வச்சு முட்டையை சேர்த்து மஞ்சத்தூள் மிளகாத்தூள் சேர்த்து மிளகாத்தூள் மஞ்சத்தூள் கருகாத அளவுக்கு சிம்மில் வச்சு பொறுமையாக முட்டையை செவக்க வறுத்து எடுத்து வச்சுக்கோங்க. இதை அப்படியேவும் சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். இதை தாபா ஸ்டைலில் செஞ்சால் இன்னும் அருமையாக இருக்கும். அடுத்தது இது எடுத்து வச்சதுக்கப்புறம் அதே எண்ணெயில் கரம் மசாலாஸ் பட்டை கிராம்பு ஏலக்காய் பிரிஞ்சி இலை முழு மிளகு ஜீரகம் அன்னாசிப்பூ இது எல்லாத்தையும் செவக்க வறுத்ததுக்கப்புறம் வெங்காயம் சேர்த்து சிம்மில் போட்டு நல்லா கோல்டன் ப்ரௌன் வர அளவுக்கு வதக்கி எடுங்க. நல்லா கோல்டன் ப்ரௌன் வந்துச்சுன்னா ருசி வேறு லெவலில் இருக்கும். அதுக்கப்புறம் நல்லா எண்ணெய் பிரிஞ்சு இப்போ வந்துருச்சு. இந்த ஸ்டேஜில் 2 பச்சை மிளகாய் கிள்ளி போட்டுங்க. அதுக்கப்புறம் தேவையான அளவு இஞ்சி பூண்டு சேர்த்துட்டு இஞ்சி கம்மியாகவும் பூண்டு அதிகமாகவும் வச்சுக்கோங்க. அப்போ தான் டேஸ்ட்டு ரொம்ப நல்லாயிருக்கும். அதுக்கப்புறம் இதையும் நல்லா வதக்குங்க. இதுவும் வதங்கி எண்ணெய் பிரிஞ்சு வந்ததுக்கப்புறம் அரிஞ்சு வச்சுருக்க தக்காளி நல்ல பழுத்த பழமாக நல்லா இனிப்புள்ள அதாவது புளிப்பு இல்லாமல் இருக்கும் தெரியுமா, பெங்களூர் தக்காளி மாதிரி அந்த பழம் சேர்த்துக்கோங்க. அப்போ டேஸ்ட்டு இன்னும் நல்லா ரிச்சாக இருக்கும். அதையும் போட்டு நல்லா தோல் உறிஞ்சி வர அளவுக்கு நல்லா வதக்குங்க. தக்காளியை கொஞ்சம் குட்டி குட்டியாக அரிஞ்சு போட்டுக்கோங்க. அப்போ நல்லா ஈஸியாக மசிஞ்சு நமக்கு தொக்கு மாதிரி நல்லா ரெடி ஆகிடும். இந்த ஸ்டேஜில் கறி பவுடர் சால்ட்டு சில்லி பவுடர் திரும்ப சேர்த்து இது திரும்ப நல்லா வதக்குங்க. கறி பவுடர் இல்லைன்னா கரம் மசாலா சேர்த்துக்கோங்க, இல்லைன்னா சாம்பார் பொடி ஒரு தூள் சேர்த்துக்கோங்க. அது போதும். 1 டம்ளர் அளவு தண்ணி சேர்த்து நல்லா கொதிக்க விடுங்க. கொதி விட்டதுக்கப்புறம் எண்ணெய் பிரிஞ்சு திரும்ப நல்லா அழகாக மேலே ஃபுல்லாக எண்ணெய் தெரியும். அந்த ஸ்டேஜ் வர வரைக்கும் நல்லா பொறுமையாக இருங்க. இந்த பாருங்கள், நல்லா சிம்மில் போட்டு வேக வச்சிங்கன்னா எண்ணெய் பிரிஞ்சிடும். இந்த ஸ்டேஜில் வறுத்து வச்சுருக்க முட்டையை சேர்த்துக்கோங்க. முட்டையை சேர்த்து சிம்மில் போட்டு திரும்ப இன்னொரு 5 மினிட்ஸ் கொஞ்சம் நேரம் வேக விடுங்க. இந்த முட்டையில் உள்ள காரமும் அந்த குழம்புல சேர்ந்து நல்லாயிருக்கும். ஆஃப் பண்ணுற ஸ்டேஜில் குடமிளகா கருவேப்பிலை கொத்தமல்லி இது 3 போட்டு ஆஃப் பண்ணிவிடுங்க. குடமிளகா அந்த சூட்டுலேயே வெந்துடும். ரொம்ப வேக விட்டுறாதீங்க, நல்லா இருக்காது. அவ்வளோதான், தாபா ஸ்டைலில் எக் கறி ரெடி ஆகிடுச்சுங்க. செஞ்சு பார்த்துட்டு சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.